மனிதரின் அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமானது உடுத்தும் உடை. அலைக்கடல் என அதில் சுயதொழில் வாய்ப்புகள் உள்ள நிலையில் தையல் பயிற்சி பெற்று சிறிய அளவில் தொழில் தொடங்கி வருவாய் ஈட்ட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. குறிப்பாக இல்லத்தரசிகளும் பகுதி நேர தொழில் தேடுவோரும் ஈடுபட்டு எளிதாக வருவாய் ஈட்டும் வழியாகவும் தையல் இருக்கிறது. இது குறித்த அறிமுக தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம் என்ற பழமொழி போல தையல் என்பது காலம் காலமாக கைகளில் தொடங்கி கால்களில் தொடரும் ஒரு கலை எனலாம். அதை பழக பழகவே நுணுக்கங்களை அறிந்து தொழிலாக மேற்கொண்டு பணம் சம்பாதிக்க முடியும். என்னாலும் தேவை பெருகிக் கொண்டிருக்கும் தையல் தொழிலில் ஈடுபட முதலில் கைக்குட்டை, தலையணை போன்ற எளிய வடிவங்களில் அதை தொடங்கலாம். சிறிய அளவுலன்னு பார்த்தீங்கன்னா தலகாணி ஓரையிலிருந்து பெரிய அளவு பார்த்தீங்கன்னா சுடிதார் வரைக்கும் தைக்கலாம். சிறிய அளவுலன்னு பார்த்தீங்கன்னா தலகாணி ஓரை தைக்கலாம், குழந்தைங்களுக்கு உண்டான இந்த பெட்டிக்கோட் தைக்கலாம், சின்ன சின்ன ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் தைக்கலாம். இது மாதிரி உண்டு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட இதை பூர்த்தி பண்ணிகிட்டே வரலாம். பெரிய அளவில் தைச்சிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது புது மாடல் வந்துட்டு இருக்கிறப்ப அதோட நம்மளோட ஆசைகளும் அதில் பார்க்க அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிறப்போ ஒவ்வொரு இது தேவையை பூர்த்தி பண்ணிக்க நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது புது மாடலாக மார்க்கெட்டிங்லேருந்து வரப்போ நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று என்பதனை தாண்டி நவீனமயம், ஸ்டைல், ஃபேஷன் என ஆடைகளுக்கு எல்லை விரிகிறது. எனவே தையல் பயிற்சியை பெற்று வீட்டில் இருந்தபடியே சுயதொழிலை தொடங்க வாய்ப்பிருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதில் உணவு இல்லாமல் கூட ஒரு 2 நாளைக்கு இருந்துடலாம். ஆனால் உடை இல்லாமல் இருக்க முடியாது. அதை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் சேலரி வாங்கின உடனே போயிட்டு புதுசாக ட்ரெஸ் வாங்கணும், புதுசாக போடணுன்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தேவை நிறைய இருக்குது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நெய்பர்ஸ்க்கெலாம் தச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு பையன் இருக்கான், ப்ளே ஸ்கூல் அனுப்பிட்டு அந்த டைமில் நான் இப்போ லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். என்னோடய ஓன் டைமிங்கில் இதுக்கு நான் வெளியே கிளம்பி போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, என் பையன் இருக்கிறதுனால. ஸோ என் டைமிங்கில் நான் ஒர்க் பண்ணணும், இதாக பார்ட் டைம் சும்மா இருக்கக்கூடாது, நான் இதை லேர்ன் பண்ணுறேன். இல்லத்தரசிகள், பகுதி நேர தொழில் முனைவோர் வீட்டில் இருந்தே தையல் வேலையை செய்து தரலாம் என்பதால் முதலீடு என அதிக தொகை தேவை இருக்காது. உறவினர், நண்பர்களிடம் ஆர்டர் பெற்று தைத்து தருவதோடு பெரிய தையலகங்கள், ஆடை நிறுவனங்களில் ஆர்டரை பெற்றும் தலையணை, திரைச்சீலை, மேஜை துணி, குஷன்கள் என தைத்து தந்து வருவாய் ஈட்டலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா இருந்தால் போகுது. ஆனால் அதில் நம்ம சம்பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபா இருக்கும். ஒரு சிங்கிள் மிஷின் இருந்ததுனாவே போதும். அதில் நம்ம மாதத்துக்கு 15000 ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாம். எத்தனை கடை இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு கொடுக்கணும்னாக்கா அவங்க எந்த கடையிலையுமே கொடுக்குறதும் கிடையாது. பொட்டிக்காக இருந்தாலும் சரி, டைமிங் 1 மந்த்து 10 டேஸ்க்கு மேலே தான் எடுத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் 1 வீக்காவது எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பேர் படித்தாலும் சரி, எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, இது போட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தையல் தொழிலை தொடங்க பயிற்சியும் குறைந்த முதலீட்டில் புதிதோ பழையதோ தையல் இயந்திரமும் தான் முக்கிய தேவைகள். அதோடு குறைந்த செலவாகக்கூடிய நூல், கத்தரி உள்ளிட்ட மூலப்பொருட்களோடு கூடுதலாக ஆர்வத்தையும் சேர்த்து தையல் சக்கரத்தை சுழற்றினால் வாழ்க்கை சக்கரம் முன்னேற்ற பாதையில் பயணிப்பது சாத்தியமே. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கருடன் பாஸ்கரன். இதுபோன்ற எளிய முறையான தையல் கலை தொடங்கி நவீன ஆடைகளை தைப்பது வரை மத்திய அரசு சிறு தொழில் அமைப்பான KVICயின் மாதவரம் மையத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது பற்றி KVICயின் உதவி இயக்குநர் சுபாஷ் சந்திரபோசுடன் உரையாடுகிறார் நமது செய்தியாளர் வேல்சங்கர். தையல் தொழிலுக்கு வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொழிலுக்கான பயிற்சியை காதிகிராம் தொழில் ஆணையத்தின் சார்பில் அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது, இதற்கு கட்டணம் எவ்வளவு, கல்வி தகுதிகள் என்ன என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை காதிகிராம் தொழில் ஆணையத்தின் உதவி இயக்குனர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது இந்த தொழிலுக்கான பயிற்சி என்னென்ன அளிக்கப்படுகிறது? இந்த பயிற்சி நிறுவனத்தில் கைக்குட்டை, திரைச்சீலைகள், தலையணை உரைகள், பெண்கள் அணியும் சோழி, சுடிதார், குழந்தைகளுக்கான ஆடைகள் போன்ற பல வகையான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகின்றன. சார், இப்போ இந்த பயிற்சிக்கான கல்வி தகுதிகள் என்ன இருக்கணும், கட்டணம் எவ்வளவு, காலம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் சார்? இந்த பயிற்சிக்கான காலம் என்று பார்த்தீர்கள் என்றால் இது 3 மாத காலத்திற்கான பயிற்சி. கட்டணம் மாதம் 500 ரூபாய் இதற்கு கட்டணமாக வசூலிக்கிறோம். இதில் யார் சேரலாம் என்று பார்த்தீர்கள் என்றால்
இந்த தொழிலை கற்றுக்கொண்டு சுயமாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பெண்கள் யாராக இருந்தாலும் வயது வரம்பின்றி இந்த பயிற்சியில் சேர்ந்து பயனடையலாம். இந்த பயிற்சி முடித்த பின்பு உடனே தொழில் தொடங்கலாமா? அவர்களுக்கு தேவையான உதவி காதிகிராம் தொழில் ஆணையத்தின் சார்பில் அளிக்கப்படுகிறதா? இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், குறிப்பாக பெண்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பயிற்சி கூடம் நிறுவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய அளவிலே நாங்கள் செயல்படுத்தி வரும் பாரத பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் கிராமப்புறங்களிலே அவர்கள் தங்கள் தொழில் கூடத்தை தொடங்கும் பட்சத்திலே 35% மானியத்துடன் வங்கி கடன் பெற்று இதை நிறுவலாம். அதே நகர்ப்புறத்தில் நிறுவ வேண்டும் என்றால் 25% கதர் மற்றும் கிராம கைத்தொழில் குழு மானியமாக வழங்குகிறது. ஆகவே உடனடியாக பயிற்சி முடித்தவர்களுக்கு திட்ட அறிக்கை தயார் செய்து அதை வங்கிக்கு நாங்கள் பரிந்துரை செய்து அவர்கள் கடன் பெற எல்லா விதமான உதவிகளையும் செய்கின்றோம். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் காதிகிராம் தொழில் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விதமான பயிற்சி அளிக்கப்படுது. இந்த பயிற்சியை முடித்த பின்பு தொழில் தொடங்குவதற்கு தேவையான கடன் உதவி, அதாவது பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கடன் உதவி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது. இந்த உதவிகள் எல்லாம் பெற்று சிறிய அளவில் தொழில் தொடங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நம் கண்முன்னே தென்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் வேல்சங்கர்.